நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் அவங்க ஆண்டோ. ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட்டில் உடைய வியூவர்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய ஏஜ் குரூப்பில் தான் இருப்பீங்க. ஆனால் அது தாண்டி ஒரு வேளை ஒரு 40s 50ஸில் இருக்கிற மென்ஸ் யாராவது இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அவங்களுக்காக தான் இந்த எபிசோடு வந்து ஸ்பெஷலி டெடிகேட் பண்ணுறது. என்னுடைய வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு வேளை டவுட் வந்திருக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி மதர்ஸ் டே வந்துச்சு, சிப்ளிங்ஸ்க்கான டேலாம் வந்திருக்கு, லவ்வர்ஸ் டே, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி திடீர்னு ஃபாதர்ஸ் டேக்கு மட்டும் வந்து இப்படி ஒரு கண்டென்ட் போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போது சொன்னேன்ல சில டேஸ் எல்லாம், இந்த டேலலாம் கூட அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருப்பேன். ஆனால் என் கெட்ட நேரம் என்னென்னா அது வந்து மறந்து போயிருப்பேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி வேறு இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க பர்த்டே எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்த மாதம் வரைக்கும் அவங்களுடைய பர்த்டே வரப்போகுது அப்படிங்கிறது ஞாபகம் வரும், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாபகம் வரும். சரி கரெக்டாக அந்த டே அன்றைக்கி விஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து வச்சுருப்போம். ஆனால் கரெக்டாக அந்த டே வரப்போ எனக்கு மறந்துடும். அடுத்துக்கடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வந்து இவங்களுக்கு பர்த்டே இருந்துச்சுல்ல, விஷ் பண்ணலான்னு நினச்சிருந்தோம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது. இதுவே என்னுடைய ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஒரு செவரல் இயர்ஸாக நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டேவை முன்னிட்டு எங்கள் அப்பாவை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அப்பாக்களை பற்றி காமனாக இருக்கிற சில விஷயங்களை வந்து இங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது இந்த அப்பாங்கிற வேர்டே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப ஒரு அழகான வேர்டு. ஏன்னா இங்கிலீஷில் அப்பாங்கிற ஒரு வார்த்தையை வந்து இப்படி படித்தாலும் அப்பா தான் வரும், இப்படி திருப்பி படித்தாலும் அப்பா தான் வரும் அப்படிங்கிற அந்த பேரை வந்து காத்தாடி கிளப் ரீல்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபாதர்ஸ் டேக்கு வந்து எல்லோரும் அவங்களுடைய இன்ஸ்டா வாட்ஸ்அப்லலாம் வந்து இந்த ஸ்டோரியை தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னா. அது போக வருஷம் வருஷம் மூவி டெம்ப்ளேட்ஸுக்கு ஏற்ற ஃபாதர்ஸ் டேவும் ஸ்டேட்டஸும் நிறைய இருக்குது. அதாவது விஐபியில் வர அந்த அப்பா சொல்லலாம், அதுக்கப்புறமா அப்பா படத்துலேயே வர சமுத்திரக்கனி அப்பாவை சொல்லலாம். அப்புறம் வேறு யார், வாரணமாயிரம் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டேட் வந்து நமக்குலாம் ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்க மாதிரி தான். இந்த மம்மின்னாலே எப்படி வந்து இந்த சந்தூர் விளம்பரத்தில் வர மம்மி வந்து நமக்கு ஒரு ட்ரீம் மம்மியும், அம்மாம் சோப்பில் வர ஒரு அம்மா வந்து நமக்கு ட்ரீம் மம்மியாக இருப்பாங்களோ, அந்த மாதிரி நம்ம ட்ரீம் லைஃப்பில் இருக்க ஒரு டேடிங்கிறது தான் வந்து இந்த வாரணமாயிரம் படத்தில் வர சூர்யா உடைய டேடி கேரக்டராக இருக்கும். அதனால் அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரிலேட்டபுளாக இருக்காது. இது போக இந்த எம்டனுடைய ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து ரியாலிட்டி மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு அப்பா கேரக்டர் வந்து அந்த எம்டன் படத்தில் நாசர் பண்ண கேரக்டர் தான். இது போக ஒரு ஓஜி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த சூரியவம்சம் படத்தில் வர சரத்குமாரோடைய ஒரு ஸ்பீச்சு. அதாவது, நான் பிள்ளையாக பிறந்ததுக்கு எங்கள் அப்பா தான் தவம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவருக்கு பிள்ளையாக பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்பீச் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட்டஸாக வச்சுருப்பீங்க. அது போக ஸ்டோரி நோட்ஸ்லலாம் வந்து இந்த ரத்த மாறிய சாங்ஸு, அதுக்கப்புறம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் இந்த பாட்டெலாம் வந்து ஸ்டோரி நோட்ஸில் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எத்தனை பேர் வந்து அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிங்க? அது வந்து உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். ஏன்னா மதர்ஸ் டே அன்றைக்கினா கூட நிறைய பேர் போய் விஷ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம அம்மா வந்து நம்மளை எவ்வளோ தான் அடித்தாலும் திட்டினாலும் அவங்களுடைய ஒரு சாஃப்ட் கார்னரான ஒரு சைடை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறது உண்டு. அதனால் மேக்ஸிமம் பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, இந்த இந்தியன் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்குப்படி எடுத்தால். ஆனால் இந்த அப்பாக்கள்னு வர ஆரம்பித்தா மட்டும் ஏன்னு தெரில, அது சின்ன வயசுலலாம் நமக்கு தெரியாது. அப்போது வந்து அப்பா அம்மா 2 பேர்கிட்டையுமே சகஜமாக தான் பழகுவோம். ஆனால் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வளர வளர அந்த ஃபாதர்ஸ் கிட்டேருந்து மட்டும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கீப்பப் ஆகிட்டே வர மாதிரி இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பீங்களா மாட்டிங்களாலாம் எனக்கு தெரியல. நான் வந்து விஷ் பண்ணேன்.
அப்படி விஷ் பண்ணுறவங்களே இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா என்ன மாதிரி தான், அதாவது ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அதிகபட்சம் வருது தேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் மட்டும்தான். வேறு எதுவும் பெருசாக அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்மளும் வந்து அதை அவ்வளோ பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ வந்து காமனாக இன்ட்ரோவுக்கு நம்ம என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம செக்மெண்ட்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரையும் இப்போ நான் இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே பாஸ்ட்டுக்கு கொண்டு போக போகிறேன். அதாவது மீண்டும் ஒரு நாஸ்டாலஜியா ட்ராவலை வந்து நம்ம பண்ண போகிறோம். எல்லாருமே குழந்தை பருவத்துக்கு போயிட்டு நம்ம அப்பாக்கள் கூட என்ன மாதிரியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ சரி, ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமில் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, வீக்கெண்ட் ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண உட்காருவார். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும். அதாவது வீக் டேஸ்லலாம் வந்து நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி நடிப்போம் உக்காந்து. ஒரு 6 மணி ஆச்சுன்னா பேக் ஒரு மூலையில் கிடக்கும், நம்ம பாட்டுக்கு வீட்டில் இன்னொரு மூலையில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம அப்பா எப்போ வேலை முடிச்சுட்டு கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வராரோ அந்த சவுண்டு கேட்டவுடனே டக்குன்னு புக்கை எடுத்து வச்சு உக்காந்துரும். அவர் வேலை முடிச்சுட்டு வந்து டென்ஷனில் இருப்பார் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்லாம் வந்து கவனிக்க மாட்டார். ஒரு வேளை புக்கை எடுத்து வச்சு உட்கார மறந்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம மேலே பயங்கரமாக டென்ஷன் ஆகி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பூரா நம்ம மேலே இறக்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆனால் புக்கை எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டிங்கனாவே நீங்கள் சேஃப் தான். அது போக நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அப்பா அவங்க வந்து அந்த டென்ஷனில் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வீக்கெண்டு வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு வேளை அவங்க வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. அதுவும் நம்ம நேரமாக என்னவான்னு தெரியாது. நம்ம அதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு திக்கி திணறி நல்லா தான் படிப்போம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க கூட உட்கார்ற டைமில் மட்டும் இந்த பயத்துலேயே நமக்கு வந்து பாதி அந்த படிக்கிற ஸ்கில்லெல்லாம் வந்து அப்போதைக்கு மைண்டில் நிற்காது. கேட்குற எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பாக தான் பதில் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு 4 அடியை போட்டு நம்மளை அழ வச்சு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ண வச்சு எப்படியோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க அன்றைக்கி. ஆனால் இதனால் அவங்க மேலே நமக்கு ஒரு ஹேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். அது போக ஒரு வேளை இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கும் நம்ம அம்மாக்களுக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு டைம் வந்துச்சுன்னா, அப்போ வந்து அப்பா மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம அம்மா வந்து நம்மளை ஹோம்ஒர்க் பண்ணல, இல்லை சரியாக சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா ஓவராக போட்டு கொஞ்சம் அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த அப்பாக்கள் வந்து திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம மேலே பாசமழையை வந்து பொழிவாங்க. ஏன் அடித்த, எதுக்கு அடித்த, எதுக்கு பிள்ளைய போட்டு இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மாக்கள் கிட்ட வந்து சண்டைக்கு போவாங்க. அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாரி படத்தில் வந்து தனுஷ் ஒரு கேரக்டர்கிட்ட சொல்லுவார். அதாவது அவர் வந்து அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அடிதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து வச்சுருப்பார். ஆனால் மற்ற யாராவது போயிட்டு அவங்கள அடிக்க போனால் அவங்கக்கிட்டே சண்டைக்கு போயிட்டு அவனை நான் மட்டும்தான்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அது போக இந்த ஈவினிங்கில் நேட் லைட்லலாம் வரப்போ நமக்கு வந்து வீட்டுக்கு ஸ்நாக்ஸு இல்லை சாப்பாடு ஏதாவது திடீர்னு ஒரு நாள் வாங்கிட்டு வர்றது. அதாவது வெளியே ஏதாவது கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தாங்க அப்படின்னா சில சமயம்லாம் நம்மளே ஃபோன் பண்ணி கேட்போம், இந்த மாதிரி இது வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய டைம் வாங்கிட்டு வருவாங்க. சில டைம் வந்து இல்லை மறந்துட்டேன், இல்லை கடை மூடிச்சு அப்படின்னு எதனா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்பாக்கள் சைட்லேருந்து யோசித்து பார்த்தோன்னா அந்த பொருள் வாங்கிறதுக்காக அவங்க சம்பாதிக்கிற காசு, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள், அப்புறம் கையில் இருக்க காசை வச்சு அந்த பொருள்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு அதை சுற்றி ஒரு 1000 கதை இருக்கும். ஆனால் நம்ம சின்ன பசங்களாக இருக்கப்போ நமக்கு அதெல்லாம் ரியலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வர சாப்பாடெலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக அவங்க தட்டிலேருந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்குன்னு எடுத்து வச்சுருவாங்க. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கறி மீன் சமைக்கிறாங்க அப்படின்னா கூட எல்லார் தட்டுக்கும் வந்து ஈக்குவலாக 2 பீஸுன்னு வைப்பாங்க. அதுவும் சிப்ளிங்ஸ் இருக்க வீட்டிலலாம் வந்து மேக்ஸிமம் 2ஆவதாக பிறந்த பசங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப லக்கானவங்க. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அப்பா பக்கத்தில் வந்து உக்காந்துட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அப்பாவுடைய தட்டிலேருந்து அவங்களுக்கு எப்படியோ ஒரு ஷேர் போயிடும். நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதனாலேயே வந்து
எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வந்து டென்ஷன் ஆகி, டே நீ சாப்பிட்றப்போ உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காராத, தயவு செஞ்சு இப்படி வான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், அவங்க கூட சேர்ந்து வண்டியில் ட்ராவல் பண்ணுற சில மூமெண்ட்ஸுங்கிறது நமக்கு இருக்குது. அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக நான் இஃப் ட்ராவல் சேஞ்ச் எ லைஃப் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து 3 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்ட் 2லேயோ பார்ட் 3லேயோ சொல்லியிருக்கேன். எதுலன்னு எனக்கு சரியாக தெரியல. இங்கே நான் அதை சொன்னால் அந்த பாட்காஸ்ட்டே கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு வேளை ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை அது யாரும் பார்க்காம இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சீரீஸ் போய் பாருங்கள். அதில் வந்து இந்த விஷயத்த நான் இன்னும் சூப்பராகவே சொல்லியிருப்பேன். நம்ம அப்பாக்கள் கூட நமக்கு பைக் ட்ராவல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் வந்து ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு ஏஜில் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அப்பாக்கள் கூட பைக்கில் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணுறப்போ, இப்போல்லாம் நானும் எங்கள் அப்பாவும் வந்து எப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, சில சமயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நானும் எங்கள் அப்பாவும் பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதாவது மூடே சரியில்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன், வீட்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, அவரும் ஃப்ரீயாக இருந்தாருன்னா, வரியா சும்மா எங்கள் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு. சில சமயம் நான் ஓட்டுவேன், சில சமயம் இல்லை நீ இரு நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போவார். அங்கே வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எதுனா வாங்கிட்டு போனாலும் அங்கே ஒரு கூட போனேன்னா கம்பல்சரியாக அங்கே எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவார். இது வந்து சின்ன பசங்களாக இருக்கணும்னு இல்லை, நான் எவ்வளோ வளர்ந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட அந்த பிஹேவியர் மட்டும் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுற விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற நிறைய மெமரபிளான மூமெண்ட்ஸில் வந்து கார்ட்டூனும் கூட ஒரு பெரிய பங்கு விதிச்சிருக்கு. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து இப்போ வரைக்குமே அவருக்கு ஏதாவது போர் அடிச்சது அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு அனிமேட்டட் சீரீஸ் வந்து எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், லேப்டாப்லேயும் மொபைல்லையும். அந்த மாதிரி இந்த கார்ட்டூன் சீரீஸ்லாம் அவருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டைமில் கார்ட்டூன் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்கள வந்து திட்டுற அப்பாக்களுக்கு மத்தியில் நான் ஹோம் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு வா இந்த ஷோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்து சுட்டி டிவியில் 2 ஷோ, அதாவது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது, அதுக்கப்புறமா குங்ஃபு பாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது. ரெண்டுமே நைட்டு ஒரு 8:30 to 9:30 டைமுக்குள்ளே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அது ரெண்டுமே வந்து ஓஜியான ஒரு கார்ட்டூன் ஷோஸ். அது வந்து நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்து தான் நிறைய தடவை எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய படங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நானும் எங்கள் அப்பாவும். அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பழைய டிவி, இப்போ இருக்க புது எல்இடி டிவி வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போது புழங்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக ஒரு பழைய டிவி தான் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது ரிப்பேர் ஆகி கடைசி ஒரு 2 வருஷங்களில் நானும் எங்கள் அப்பாவும் வந்து நிறைய தியேட்டர்களில் போயிட்டு படம் பார்க்குற ஒரு மூமெண்ட் வந்து எங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது ஆக்சிடென்டலாக. அப்போது அது எந்த அளவுக்குன்னா, இப்போ நான் ரிவ்யூ சொல்கிறப்போ ஸ்பெசிஃபிக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் படத்தை பற்றி. அது எல்லாமே வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூட்டியில் திரும்பி வந்துட்டுருக்கப்போ படத்தை பற்றி ஷேர் பண்ணுற விஷயமா தான் இருக்கும். அண்டு அது போக வீட்டில் வந்து சில சமயங்களில் என்ன தான் நம்மளை வந்து கொஞ்சம் டம் பண்ணுற மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி அவங்க வந்து பேசினாலும் வெளியே 3வது மனுஷங்கிட்ட எப்போவுமே நம்மளை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து போத் அம்மா அப்பா 2 பேருக்குமே கூட பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என் சைட்லேருந்து யோசித்து பார்க்குறப்போ என் லைஃப்பில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய நான் எங்கள் அப்பா கூட தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால ஒரு தேர்ட் பர்சன்ஸ் கிட்டேருந்து எப்போவுமே வந்து என்னை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு தெரிவார். தேர்ட் பர்சன் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரோ ஒரு ஸ்டாஃபோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு ரிலேட்டிவ், கொஞ்சம் தூரத்து சொந்தம், இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சில பேர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகிறப்போ என்னை பற்றின டாபிக் வந்து வரப்போ என் பையன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கான், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான், இந்த மாதிரிலாம் இருந்தால் அவன் வந்து ரியாலிட்டியில் பிழைக்கிறது கஷ்டம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவான். அது போக ரீசண்டான டைமில் தான் வந்து நான் இப்போ கொஞ்சம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுற ஜேர்னிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப குண்டாக இருப்பேன். அப்போ வந்து சில ஆட்கள்லாம் வந்து பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து யோசிக்கிறதே இல்லை. டக்குன்னு அவங்க கேட்குறது வந்து, என்ன இப்படி குண்டாயிட்ட, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, சாப்பாடெலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் அப்பா வந்து விடவே மாட்டார். எதுனா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லி அவங்க வாயை வந்து அடித்து டிஃபெண்ட் பண்ணுறது, இல்லை டக்குன்னு வேறு ஏதாவது பேசி, இல்லை அவங்கள திருப்பி ஏதாவது கொஸ்டின் கேட்டு டக்குன்னு அந்த கான்வர்சேஷனை வந்து டைவர்ட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி பர்சன்ஸ் முன்னாடிலாம் வந்து என்னை வந்து ப்ரௌடாக பேசிக்கிறதுக்கான விஷயம் வந்து பெருசாக இப்போது எதுவும் இல்லை அப்படின்னாலும், ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்றே ஒன்று அப்படின்னா, நான் இப்போது இந்த வெயிட் லாஸ் பண்ணது தான். மோரோவர் ஒரு 10-15 கேஜிஸ் கிட்ட நான் குறைச்சதுக்கப்புறம், இப்போது அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவோடைய கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்களெல்லாம் பார்க்குறப்போ, எங்கள் அப்பாவே வாண்டடாக கூப்பிட்டு கேட்பார், பார்த்தீங்களா பையனை நல்லா இழைச்சிட்டு இருக்கான்ல, ஜிம்முக்கெலாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். அது போக எனக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக எல்லாரோடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய அப்பா அம்மாவுமே வந்து அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நடந்த பாஸ்ட்டில் சில விஷயங்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சைல்ட்ஹுட்டில் இருந்தப்போ அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவங்களோட நான் அவங்கள எப்படி பெட்டராக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ சில சமயம் அது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா நம்ம வயசு அப்படி யோசிக்கிறதுனால தான் நம்ம வந்து சின்ன பசங்களாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி சில டைம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம அப்பா அம்மாலாம் வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க, நம்மளை வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே யோசித்து பார்ப்போம். அப்படி தான் வந்து யோசிக்கிறப்போ எனக்கு டக்குன்னு தோன்ற விஷயம் என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அதுக்கான எதிர்பார்ப்புகளும் வந்து சில பேருடைய வீட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு பையன் வந்து 40 மார்க் எடுத்தால் போதும், இதுக்கு மேலே ஒரு 50-60 எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 80 மார்க் எடுத்தால் ஒரு 90-100 எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிறத விட ஒரு 2 மடங்கு நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எப்போவுமே அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கும். நிறைய டேலண்ட் இருக்க பசங்களுக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்ப இன்டைரக்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான ப்ரெஷரை வந்து அவங்க மேலே போடுற மாதிரி இருந்தாலும், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசித்து பார்த்தா அது வந்து அது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு வகையில் தப்பு அப்படின்னு பார்த்தாலும் அதை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கிறத தவிர நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து அவங்க மேலே ஹேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக கோவங்கிறது வரும் எல்லா மனுஷனுக்கும். நம்ம ஒன்றும் புத்தர்கள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது. நம்மளை காண்டாக்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து யார் பண்ணாலும் நமக்கு வந்து அவங்க மேலே கோவம் வருதுங்கிறது நேச்சர் தான். ஆனால் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அதை ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் உடனே தூக்கி போட்டு உடனே ஒரு சாரி கேளுங்க. மேக்ஸிமம் எதிர்க்க இருக்கவங்க ஃபீல் பண்ணுறது குறைஞ்சபட்சம் அவ்வளோதான். இது வந்து பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை, கேட்குற அப்பா அம்மாக்களுக்கும் சேர்த்து சொல்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்டார்ட் ஆகி முடிகிறப்போ கொஞ்சம் எமோஷ்னல் டச்சோடு முடிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கேட்குறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகியிருக்கும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.